நம்ம பாகிஸ்தானோட பூச்சாண்டி பற்றி கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன, நீங்கள் தான் அதை உண்மைகள் இல்லாமல் வெளியிடுறது. அதாவது ஊடகங்கள். பாகிஸ்தான்கிட்ட பீரங்கி இருக்குது, ஆனால் என்ன இல்லை, குண்டு இல்லை. துப்பாக்கி இருக்குது, ரவை இல்லை. அதுக்காக சீனா கிட்டையும் துருக்கி கிட்டையும் மண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கா? ஐயா, அவன் கையில் வெறும் துப்பாக்கி இருந்தால் என்ன பிரயோஜனம்? என் பேர குழந்தை விளையாடுற துப்பாக்கிக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. காரணம் என்ன, ரவை இல்லையே உள்ள. ஆகவே இந்த பாகிஸ்தானோட பூச்சாண்டிக்கெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. 4 நாள் பாகிஸ்தான் ஒரு நாடாக இருக்காது. ஏற்கனவே பலுச்சிஸ்தான் தனி நாடு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் சிந்து, பஞ்சாப், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸு எல்லாமே கொந்தளிப்பில் இருக்காங்க. சோர்த்துங்கிறதுக்கு வழி இல்லை. இந்தியாவை மிரட்டுறான். அவனை அணு ஆயுத வல்லரசுன்னு நாம் எடுத்துக்கணுமா? பிச்சைக்கார நாடு பாகிஸ்தான். மீண்டும் வந்து இந்தியா கைப்பற்ற வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமா. உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், காஷ்மீர் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் பிஓகே சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க. அங்கு இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் நடத்தலைங்கிறதுனால அந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல. அதனால தான் இருக்குது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி நிச்சயமாக அதை கைப்பற்றும். பாரத பிரதமர் வந்து இதுவரைக்கும் ஊடகவியலாளர்களை சந்திக்கல. ஏன் நான் கேட்குறேன், ஏன் சந்திக்கணும்? இல்லை, வலைதளத்தில் வந்து நிறைய பதிவுகள். நான் என்ன சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டரோட ப்ரோக்ராம் எல்லாமே ஓப்பன் டு மீடியா தானே. அவரோட திட்டங்கள், அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் டு மீடியா. அவ்வளோ வெளிப்படையான ஒரு ஆட்சி நடந்துருக்கிறத அவர் தனிப்பட்ட முறையில் பேட்டிகள் பல கொடுத்துருக்கார். அதனால் இது வேணும்னு அவசியம் இல்லை, அதனால பண்ணலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.